ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பிரான்ஸ் நாட்டின் மர்செயில் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். உற்பத்தி மற்றும் விநியோக கட்டமைப்பில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிக அளவில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். காசாவில் உள்ள பிணை கைதிகளை வரும் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினருடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாஹூ எச்சரித்துள்ளார். ஆசிய கலப்புக்குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா மக்காவ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் மெர்செயில் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். பின்னர் மசார்கஸ் செல்லும் பிரதமர் முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரில் உயிர்நீத்த இந்திய வீரர்களின் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். முன்னதாக பாரிஸ் நகரில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு மர்செயில் சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உற்பத்தி மற்றும் விநியோக கட்டமைப்பில் இந்தியா பிரான்ஸ், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெற்ற இந்தியா பிரான்ஸ் தொழில்துறை தலைமைச் செயல் அதிகாரிகளின் 14வது கூட்டத்தில் பேசிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான கூட்டு செயல்பாடு மேலும் வலுப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக தெரிவித்த திரு ஜெய்சங்கர், புதிய வாய்ப்புகள் மூலமாக இந்திய மக்களின் வாழ்க்கை முறை மாற்றங்களை கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். கடந்த 3ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்ததாக ராமஜென்ம பூமி அறக்கட்டளை அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் பக்தியின் அடையாளமாக அவர் திகழ்ந்ததாக தமது இரங்கல் குறிப்பில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிக அளவில் உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாடு தொடர்பாக நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், பாலின வேறுபாட்டை களைந்து டிஜிட்டல் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான பெண் தொழில் முனைவோர் கிராமப்புற பகுதிகளில் உருவாகும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருவது சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரும் நாட்டின் நிதி செயல்பாட்டில் பங்கேற்க வகை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வறுமை ஒழிப்பு, ஊட்டச்சத்து மேம்பாடு மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் பயணத்தில் டிஜிட்டல் பொது கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக திருமதி சாவித்ரி தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். சுவாமி தயானந்த சரஸ்வதி பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று தெரிவித்துள்ளார். குழந்தை திருமண முறையை ஒழிக்க பாடுபட்ட அவர் விதவை மறுமணத்திற்கு ஆதரவு அளித்ததாக அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியையொட்டி அதில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாடுகளின் உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் பேச்சு நடத்தினார். மொசாம்பிக், இலங்கை, சூரினாம், நேபாளம், மொரீஷியஸ், காங்கோ நாடுகளின் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசிய அவர் அந்நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் திரு மனோஜ் சின்ஹா இன்று பாதுகாப்புப் படையினருடன் ஸ்ரீநகரில் ஆலோசனை மேற்கொள்கிறார். எல்லைப் பகுதியில் ஊடுருவலை தடுப்பது, போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவது, தீவிரவாத செயல்பாடுகளை வேரறுப்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தில்லி பிஜேபி தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா, திரு ராம்பீர் சிங் பித்தூரி உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்தில் தேசிய மாணவர் படையினர் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் அப்பகுதியில் உள்ள சதுப்பு நில பகுதிகளை பார்வையிட்ட மாணவ மாணவியர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து வனத்துறையினரிடம் கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சதுப்பு நில பகுதிகளில் தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் கல்வி பட்டறிவு பயணம் மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள வன உயிரினங்களான புள்ளிமான், வெளிமான், பறவைகள் உள்ளிட்டவைகள் குறித்து கற்றறிந்தனர். தொடர்ந்து சதுப்பு நிலம் குறித்த பகுதிகளை பார்வையிட்டனர். சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம், அவை நீர் ஆதாரங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல விளைவுகள், வெளிநாட்டு பறவைகள் தங்கி செல்வதற்கான கால நிலைகளையும் கேட்டறிந்தனர். மேலும் கோடியக்கரை கடற்பகுதியில் குப்பைகளை சேகரித்து கடற்கரை மாசுபடுதலை தடுப்பதற்கான விழிப்புணர்வினையும் ஏற்படுத்தினார்கள். கடற்கரையில் சேகரித்த 150 கிலோ எடையிலான குப்பைகளையும் குப்பை கிடங்களில் ஒப்படைத்தனர். இதில் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். மின்சக்தி தொடர்பான சர்வதேச மாநாடு தென்கொரியாவின் சியோல் நகரில் இன்று தொடங்கியது. அதிநவீன உயர் மின்சாதன பயன்பாடு, மின் விநியோகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பம் ஆகியவற்றை முன்னெடுத்து வரும் சர்வதேச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மின்சக்தி தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. காசாவில் உள்ள பிணை கைதிகளை வரும் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினருடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எச்சரித்துள்ளார். டெல் அவிவ் நகரில் நடைபெற்ற இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்புப் படை மிக தீவிரமாக போரிட்டு ஹமாஸ் அமைப்பின் செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவரும் என்று அவர் கூறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி வருவதாகவும் அதனால் மீதமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பது ஒத்திவைக்கப்படக்கூடும் என்று ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் இம்முடிவை வெளியிட்டுள்ளது. அஇஅதிமுக உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன், திரு ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று வழங்கிய தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய கலப்புக்குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா மக்காவ் அணியை வென்றது. சீனாவின் கிங்டாவோ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 5-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை, கோவா அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க உள்ள இங்கிலாந்து அணி புவனேஸ்வர் வந்தடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் மெர்சைல் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். உற்பத்தி மற்றும் விநியோக கட்டமைப்பில் இந்தியா, பிரான்ஸ் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிக அளவில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். காசாவில் உள்ள பிணை கைதிகளை வரும் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினருடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எச்சரித்துள்ளார். ஆசிய கலப்புக்குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா மக்காவ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.